Hi viewers, நம்மளோட 9th batch of tailoring and Ori classes வந்து September 8 வந்து classes வந்து start ஆகுது. class பத்தின details and fees details, syllabus details எல்லாம் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நான் கால் பண்ணிவிட்டு கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக கிளாத் கொடுத்து, அதாவது வி போர்ஷனில் டிஃப்ரெண்ட் மாடலில் கிளாத் கொடுத்து இந்த ஸ்லீவ் டிசைன் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்படி கட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸ்லீவ் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. மேல் பக்கம் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கீழ்ப்பக்கம் வந்து வி போர்ஷனில் மாடல் வர மாதிரி நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். அந்த கட் பண்ண பீஸை அப்படியே வச்சு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. கீழ்ப்பக்கத்துலேருந்து ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் ஸ்லீவோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நான் 10 இன்ச் எடுத்திருக்கேன். ஸ்டிச்சிங்கோட சேர்த்து 10 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் ஷார்ட் ஸ்லீவும் எடுத்துக்கலாம், எல்போ ஸ்லீவும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த வி போர்ஷன் கட் பண்ண பார்த்திங்களா, அது வந்து கீழேருந்து மேல் பக்கமாக 4.5 இன்ச் எடுத்திருக்கேன் ஹைட்டு. விட்த்து வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் வர மாதிரி நான் அந்த வி போர்ஷன் வந்து ஃபோல்டு பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன் 2 ஸ்லீவுக்குமே. சரிங்களா? இந்த மாதிரி தான் கீழ்ப்பக்கம் அந்த வி போர்ஷன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதான் அந்த கட் பண்ண லைனிங் கிளாத்து. இனி வந்து நம்ம அதில் வந்து வேறு ஃபேப்ரிக் வச்சு தான் தைப்போம். அதனால அந்த லைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்ம கட் பண்ணோம்ல அதை விட எல்லா சைடுமே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக வரணும். ஸ்டிச்சிங்காக 1/4 இன்ச் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் கூட கூடுதலாக எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த சென்டரில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக வேறு மெயின் ஃபேப்ரிக் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து ஆரி ஒர்க் போட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இந்த கட் பண்ண பீஸ் எல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதான் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கு. மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடாக வந்து நம்மளோட லைனிங்கை வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணி நம்ம டர்ன் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் 2 ஸ்லீவுமே இந்த மாதிரி வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து கீழ்ப்பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வி போர்ஷன் அந்த மாடலில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே டர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கீழ்ப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நான் ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அந்த வி போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த ஷார்ப் எட்ஜு வந்து கரெக்டாக வரணும். அப்போ தான் அந்த ஷேப் வந்து நமக்கு அழகாக கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி அதில் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்மளோட லைனிங் கிளாத் அளவில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த மெயின் ஃபேப்ரிக்கை வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த எட்ஜில் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் அந்த ஷார்ப் எட்ஜு நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் அப்படியே டர்ன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கு உள்பக்கமாக லைனிங் போகிற மாதிரி கரெக்டாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து லைட்டாக அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக இருக்கும். ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது ஃபுல்லாக இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். கீழ்ப்பக்கம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வி போர்ஷனில் லைனிங் வந்து கம்ப்ளீட்டாக உள்பக்கமாக போகிற மாதிரி எடுத்து விட்டு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த ஓரத்தில் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்தாச்சு. இனி நம்ம வந்து அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு நம்மளோட லைனிங் கிளாத் தான் கரெக்டான அளவு, அந்த அளவுலேயே ஃபுல்லாக நம்ம வந்து சுற்றி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா 2 ஸ்லீவுமே இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். 2மே நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இனி வந்து இந்த சென்டரில் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து ஆரி ஒர்க் போட்டு மெயின் ஃபேப்ரிக் வந்து எடுத்திருக்கோம். அதை வந்து கரெக்டாக அந்த மாதிரி வச்சு பாருங்கள். அந்த ஸ்லீவோட சென்டரில் கரெக்டாக வர மாதிரி நம்ம வந்து வச்சு பார்த்துக்கணும். வச்சு பார்த்து தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அதான் எக்ஸ்ட்ராவாக வந்து கட் பண்ணி எடுத்துருங்க அப்படின்னு சொன்னது. ஒரு 1/2 இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதோட மேல் பக்கம் லைனிங்கும் வச்சு பார்த்துக்கோங்க. எந்த இடத்துல வச்சா நமக்கு கரெக்டாக வரும் அப்படிங்கிறது வச்சு பார்த்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நமக்கு வந்து நீட்டாக கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். கீழ்ப்பக்கம் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதை அப்படியே டர்ன் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு கீழ்ப்பக்கம் அகெயின் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஓரத்துலேயே ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சுற்றி நம்ம லைனிங் கிளாத் அளவில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி அதை அப்படியே
அந்த வி போர்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட உள் பக்கமாக நம்ம வச்சு ஸ்டிச்சஸ் எடுத்துக்கணும். சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா சென்டர் ஆஃப் ஃபோல்டு பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்கன்னா அந்த லைனிங் அந்த அளவில் கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அதான் நம்மளோட கரெக்டான அளவு. அந்த அளவில் கரெக்டாக அந்த எட்ஜஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நம்ம வந்து ஸ்லீவில் வைக்கும்போதே நமக்கு தெரியும் எந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறது. இல்லை உங்களுக்கு லைட்டாக விரிஞ்சு வந்துடும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பாயிண்ட் வர இடத்துல நம்ம வந்து ஸ்லீவை வந்து கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணிடலாம். அந்த வி போர்ஷனில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இனி அதை அப்படியே வச்சுக்கலாம். இன்னொரு சைடு வந்து பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. அந்த அளவு மாறாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுட்டு பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடு அதே மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நம்ம இனி வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். பின் வேணாலும் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. பேசிக்காக படிக்கும்போது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ரொம்பவே அழகாக கிடைக்கும் நமக்கு இந்த டிசைன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்டரில் வந்து வேறு கான்ட்ராஸ்ட் கலர் கிளாத்து கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பாடி போர்ஷன் கிளாத்து தான். அதில் வந்து ஆரி ஒர்க் கொடுத்து நான் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? அந்த சென்டரில் வந்து கொடுக்கும்போது இன்னுமே அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஆரி ஒர்க்கு சிம்பிளாக தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் வந்து போடும்போது ரொம்பவே எலாங்கேட்டாக ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க. எந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக வச்சு பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம கரெக்டாக அதே அளவில் தான் மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணுவோம் அப்படின்ட்டு கிடையாது. மார்க் பண்ண அளவில் நம்ம கட் பண்ணிப்போம். ஆனால் வைக்கும்போது நமக்கு கரெக்டாக அந்த அலைன்மெண்ட் வரணும். அதனால் இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். அதனால தான் வச்சு பார்க்குறது. இதுலேயுமே அதே மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 ஸ்லீவுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு. நீங்களுமே இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரி ஒர்க் கொடுத்து வைக்கும்போது இன்னுமே கிராண்ட் லுக்காக இருக்கும். பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது. இல்லைனா நீங்கள் வந்து ஸ்டிச் பாயிண்ட் கூட ஹேண்ட் ஒர்க்கு கூட கொடுக்கலாம். ஹேண்ட் எம்ப்ராய்டரி அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். பிகினர்ஸ் எல்லாருமே இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ண, கமெண்ட் பண்ண, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.